வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். எல்லோரும் லக்ன பலனை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து கேட்டிங்க. இப்போ நம்ம லக்ன பலன் தான் பார்க்க போகிறோம். 12 லக்னங்கள் இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசி. அதே மாதிரி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 லக்னம். எல்லா லக்னத்துக்கும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிடுறேன். ஸோ ஒரு பார்ட்டாக பார்க்கும்போது உங்கள் ஜாதகமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இது நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் எடுத்து வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் நான் சொல்லும் போது அந்த கால்குலேஷன் உங்களுக்கு பொருந்திருக்கும். ஸோ உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கா டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை, கரெக்டான பிளானட்டரி பொசிஷனோட தசா புக்ஸோட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னா lifehoroscope.in போய்ட்டு ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். விருச்சிக லக்னம். ஸோ விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே விருச்சிக ராசியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களாம் நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய வருத்தப்படுவாங்க, வாழ்க்கையில் போராடுறாங்க. அது ராசி. இப்போ லக்னத்துக்கும் ராசிக்கும் ஒரு சின்ன வேரியேஷன், வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னா ராசினா உங்களுக்கு சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால உங்களுடைய மனம், உங்களுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் விருச்சிக லக்னத்தில் பிறந்து ராசி ஒருவேளை எதை வேணா இருக்கலாம். அது மேஷமாக இருக்கலாம், சிம்மமாக இருக்கலாம், கடகமாக இருக்கலாம். எந்த ராசியாக இருந்தால் லக்னம் தான் விருச்சிகத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. அதில் விசாக நட்சத்திரம், அனுஷம், அந்த அனுராதா, கேட்டை நட்சத்திரம், இதில் எந்த லக்னம் கணிக்கப்பட்டாலுமே விருச்சிக லக்னத்துக்கு பலம் அதிகம். ராசி விருச்சிகத்தில் நம்ம கொஞ்சம் மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம், ரொம்ப போராட்டங்கள். பட் லக்ன விருச்சிகத்தில் பயங்கர ப்ளஸ் இருக்குது. லைஃப்பில் ஒரு விஷயத்தை பிடிவாதத்தோட, உறுதியோட, மன உறுதியோட நான் அடைந்தே தீர்வேன், எவ்வளோ போராட்டாலும் பரவாயில்ல, ஜெயிச்சே காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உறுதி விருச்சிக லக்னத்துக்கு உண்டு. நான் பார்த்து என்னுடைய ஒரு அனுபவத்தில், ரிசர்ச்சில் விருச்சிக லக்னத்தில் பிறந்த பெரும்பான்மையானவர்கள், அதில் குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் மருத்துவர்களாக இருக்காங்க. மருத்துவம் சார்ந்த துறைகளில் தன்னுடைய கல்வியை தேர்வு செய்கிறாங்க. அது ரிலேட்டடான வேலையில் இருக்காங்க. காவல்துறை, இராணுவம். அதுக்கடுத்து ஆண்களில் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு. அதுக்கப்புறம் விருச்சிகத்தில் ரிசர்ச், பயங்கரமான ஆர்வத்தோட ரிசர்ச் பண்ணுறவங்க நிறைய ஆன்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அந்த ஃபயர் ரிலேட்டடான பாதுகாப்புத்துறை, அரசியல் அதிகம் பேர் விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவங்க ஆர்வம் மிக அதிகம். பெரிய தலைமை தாங்கக்கூடியவர்கள், அரசாங்க துறையில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், கால்நடைத்துறை, இப்போ வெட்டனரி டாக்டர்னு சொல்கிறோம், இதையும் ஆர்வங்கள் அதிகம் உண்டு. இப்போது பார்டர் ஃபோர்ஸு எல்லாம். இப்போ விருச்சிகம் அப்படின்னாலே அந்த இடமே செவ்வாயுடைய, இது மேல் செவ்வாய் கீழ் செவ்வாய்ன்னு சொல்கிறோம். மேஷம் மேல் செவ்வாய். நீங்கள் உள்ளங்கையிலேயே பாம் ரீடிங்கில் செவ்வாய்க்கு மட்டும் மேல் செவ்வாய் மேடுன்னு ஒன்று இருக்குது, கீழ் செவ்வாய் மேடுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி மேஷம் அப்படிங்கிறது மேல் செவ்வாய்னா இது கீழ் செவ்வாய். கீழ்னா ரொம்ப மோசம் கிடையாது. ஒரு பொருளை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பேஸ் தானே முக்கியம். இப்போ ஒரு சேர் இருக்குது, ஒரு சேரில் 4 கால் இருக்குது. அந்த கால் நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம உட்கார முடியும், இல்லைனா கீழே விழுந்துருவோம். அந்த பேஸ் தான் விருச்சிகம். அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பேஸாக இருக்காங்க, ஒரு தூணாக இருக்கிறாங்க, ஒரு விதையாக இருக்கிறாங்க, ஒரு ஆலமரத்துடைய வேராக இருக்கிறாங்க. அதுதான் விருச்சிகம். இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ விருச்சிக லக்னம்லேயே பிறந்து விருச்சிகத்திலே செவ்வாய் இருக்காருன்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக அந்த செவ்வாய் நிச்சயமாக கவர்மெண்ட் சைடில் இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் கொண்டு போயிடும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, ஆண் பெண்களை பொறுத்து வித்தியாசம். ஷோராகவே தே ஆர் வெரி குட் இன் கரியரில் ரொம்ப சக்ஸஸ் பார்க்குறாங்க. போராட்டங்கள் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்துடுவாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹவுஸில் செவ்வாய் இருந்தாலும் பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா தனுசு வீட்டில் செவ்வாய் இன்னும் அறிவாற்றல் அதிகமாக வளரும். நல்ல ஒரு விஸ்டம், நல்ல ஞானம், தெளிவான புத்தி, ஒரு கூர்மையான அறிவு, பக்குவ நிலைன்னு சொல்கிறோம், அதெல்லாம் அடையக்கூடிய பிராப்தம் உண்டு. ஸோ விருச்சிக லக்னத்தில் பிறந்து தனுசு வீட்டில் செகண்ட் ஹவுஸில் செவ்வாய் இருக்குது, இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் தான். நல்ல இன்கம் இருக்குது, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது. ப்ராப்பர்ட்டி வைஸ் நில புலன்களை அனுபவித்து ஆளுமை செய்யக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3ஆம் இடமான மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைஞ்சார்னா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுலேயும் குறிப்பாக வீர விளையாட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஜாவ்லின் த்ரோ இருக்குது, டிஸ்கஸ் த்ரோ இருக்குது, கிரிக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் தன்னுடைய புஜபலம் அதில் ப்ரூவ் பண்ணுறது மாதிரியான ஒரு பராக்கிரமசாலி, இப்போ பேஸ்கெட் பால் இருக்குது. இப்போ தன்னுடைய புஜபலத்தால் தன்னை யார் அப்படிங்கிறத நிரூபிக்கிற ஒரு பலம் இந்த விருச்சிகத்தில் பிறந்து செவ்வாய் உச்சம். அதே உச்ச செவ்வாய்க்கு நிறைய எக்ஸப்ஷன்ஸ், எல்லாமே அந்த செவ்வாய் ரிலேட்டட் ஃபீல்டு போகிறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் சூப்பராக கொடுத்துரும். இப்போ மகரமில் செவ்வாய் உச்சம் அடையிறதும் பெரிய ப்ளஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கும்பமில் செவ்வாய் இருக்கிறதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ஈஸியாக வேலை கிடச்சிரும். அந்த மாதிரியான துறையில் வேலை பார்ப்பாங்க, அது ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுக்குது. ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய பார்மா கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு ட்ராவல் அ லாட். அப்புறம் நிறைய அந்த மாதிரி ரிலேட்டடான ஃபீல்டெல்லாம் சொல்கிறேன்.
ஸோ 4ஆம் இடத்துல வர இப்போ இது வரைக்கும் பார்த்த விருச்சிக லக்னத்தில் பிறந்து கும்பம் வரைக்கும் செவ்வாய் எங்கே இருந்தாலுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. மீனம்லேயும் பெரிய அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. ஏன்னா மீனமில் செவ்வாய் வராருன்னு சொன்னால் அது 5வது வீடு. குருவும் இந்த ஹாரோஸ்கோப்பில் ரொம்ப நல்லா இருக்காரு, சூரியனும் நல்லா இருக்காருன்னா சூப்பர் ஜாதகம். ஸோ விருச்சிகத்துக்கு பாருங்கள் லக்னத்தில் எவ்வளோ பாசிட்டிவ் வருது, வித்தியாசம் இருக்குது. ராசிக்கும் லக்னத்துக்கும் உள்ள வித்தியாசம்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 6வது வீடான மேஷம்ல செவ்வாய் வந்தாலும் அசுபரான செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் பலம் அதிகம். அப்போது விருச்சிக லக்னத்தில் நீங்கள் பிறந்து செவ்வாயுடைய பொசிஷன் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இது வரைக்கும் நமக்கு வந்து ஃபேவரான ஸ்கோர் தான் வந்திருக்கு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில எதிர்ப்புகளும் சில உடல் உபாதைகள்லாம் வரலாம், அவ்வளோதான். அதாவது தனக்குத்தானே எதிரின்னு சொல்கிறோம்ல, அவங்களே கெடுத்துக்கிட்டா தான் உண்டு. அதே செவ்வாய் வந்து 7ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்தாலும் கூட ப்ளஸ் தான். செவ்வாய் பார்வை வந்து உங்களுக்கு விருச்சிகத்தில் விழும், அடுத்து தனுசில் விழுந்துடும். ஸோ அதுவும் கூட பெரிய ப்ளஸ் தான். இதெல்லாம் என்னென்னா நல்ல இந்த ஒரு கார்மெண்ட்ஸ் ஷோரூம் வச்சுருக்கிறாங்க. இப்போ செவ்வாய்க்கெலாம் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ ஒரு ஹெல்மெட் ஷாப் இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை லாஜிக்காக புரிஞ்சுக்கணும். ஹெல்மெட் எதுக்காக விற்கிறாங்க? தலைக்கவசம், நம்ம உயிரை பாதுகாக்கும். அப்போ உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஹெல்மெட், அதான் செவ்வாய்னாலே நம்மளை காப்பாற்றுறது, பாதுகாக்கிறது. இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. மெடிக்கல் ஷாப் வந்து நம்ம உடம்புல நோய் வந்திருக்கு, நோயை குணப்படுத்தணும், கெட்டதை வந்து அழிக்கணும், அதை ஓட விடணும். அப்போ அதுக்கு செவ்வாய் தான். இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த மாதிரி லாஜிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே புரிஞ்சிடும். ஸோ ரிஷபமில் வந்து செவ்வாய் இருந்தாலும் கூட தொழில்கள் எல்லாமே அது பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, குடும்ப தேவைகள், நீட்ஸ், நெசசரி நீட்ஸ். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள்லாம் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் உணவு படைத்து சாப்பிட்றீங்க. அதெல்லாமே வந்து மனிதனுடைய அடிப்படை தேவைகள் தானே. இதெல்லாம் தான் அந்த சுக்கிரன் செவ்வாயுடைய காம்போ ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது விருச்சிகத்தில் பிறந்து உங்களுக்கு வந்து 1 to 7 வரைக்கும் க்ளீனாக இருக்குது ட்ராக்கு, ஒரு பயமும் இல்லை. செவ்வாய் எங்கே வேணால் பொசிஷன் ஆகலாம். 8வது வீடான மிதுனத்தில் வரும்பொழுது மட்டும் தன்னுடைய மன விருப்பம் ஒன்றா இருக்கும், விதி வந்து அவங்க வேலையில் அல்லது தொழிலில் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது அறிவும் திறமையும் வந்து ஒரு ட்ராக்கில் இருக்கும், அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் வந்து வேறு ட்ராக்கில் கொண்டு போகும், கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து தான் என்னென்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ், சில போராட்டங்கள் சொல்கிறோம், அது கொஞ்சம் இருக்குது. அதேமாதிரி செவ்வாய் தோஷமாக அடைஞ்சிடும் அந்த இடத்துல. 9ஆம் இடமான கடகத்தில் வந்து செவ்வாய் நீச்சம், நிறைய செவ்வாய் நீச்ச ஜாதகத்தை பார்த்துருக்கோம். 80% செவ்வாய் நீச்சமான நீச்சபங்க ராஜயோகம் அடையுது, இல்லைனா சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிருக்கு. அதுவே சிறப்பு தான், செவ்வாயுடைய துறைக்கு பெரிய சக்ஸஸ். இதில் சந்திரன் செவ்வாய் நீச்சமான ஜாதகர்கள் நிறைய பேர் மருத்துவத்துறை அல்லது விஞ்ஞான துறைகள்லாம் ஈஸியாக போய்ட்றாங்க. இன்ஜினியரிங்கில் கூட நான் அந்த மாதிரி சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் பண்ணுறது, அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தது இதே செவ்வாய் வந்து சிம்மமான 10வது வீட்டில் சூரியனுடைய வீட்டில் வந்துட்டாருன்னா ஷுவராக வந்து அரசு வேலைக்காக தொடர் முயற்சி எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம், யூபிஎஸ்சி அதை எழுதுறது, இதை ஸோ குரூப் 1 எல்லாம் ஒரு ஏ கிரேட் ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு சாய்ஸ். அதுக்கு அடுத்தது செவ்வாய் 11ஆம் இடமான கன்னி, இந்த இடத்துல செவ்வாய்க்கு கொஞ்சம் பலம் கம்மி தான். மிதுன வீடு, புதன் வீடு மட்டும் தான் செவ்வாய் கொஞ்சம் வீக். ஸோ கன்னி வீடு வேணால் ரொம்ப பெரிய மைனஸ் இல்லை. 11th ஹவுஸாக இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை படிச்சுட்டு அது ரிலேட்டான ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பை எப்படியாவது எடுத்துக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக தேர் குட். 12ஆம் இடமான துலாமில் வந்து செவ்வாய் வரும்பொழுது தே ஆர் 50-50 அப்படின்னா மற்றவங்களோட சப்போர்ட் கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்படும், கொஞ்சம் லேக், எல்லாமே கொஞ்சம் சுற்றி வலிச்சு லேட்டாக நடக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் விருச்சிக லக்னத்தில் பிறந்து செவ்வாய் முதல் 7 வீடுகள் அல்லது 9, 10 வந்துட்டாங்கன்னா ஷோராக அவங்க கரியர், அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாத்துலேயும் தே ஃபேஸ் மோர் சக்ஸஸ். அதை விட மற்ற கிரகங்கள்லாம் துணையாக இருந்தால், தோஷம் இல்லாத குரு சூரியன்லாம் சப்போர்ட் கிடச்சிதுன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி லைஃப்பை வாழ்கிறாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி, நிறைய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் பெறக்கூடிய ஜாதகர்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு லக்னத்துடைய அந்த லக்னத்துடைய பொதுவான குணம், ஆர்வம், ஆசை, ப்ளஸ் அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அதை பொறுத்து அவங்களுடைய துறைகள் எப்படி தேர்வு செய்கிறாங்க, எப்படி வாழ்வாதாரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, லக்னம் எப்படி கணிக்கிறாங்க, லக்னம்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன இது இருக்குது. ஏன்னா ராசினால் எல்லாருக்கும் தெரியும், சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் போயிட்டே இருக்கோ அன்றைக்கி பிறந்துட்டாங்கன்னா அது ராசின்னு சொல்கிறோம். இப்போ லக்னம் எப்படி கணிக்கிறாங்க? லக்னமும் ரொம்ப சிம்பிள் தான். காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம், ஒரு லோக்கல் கால்குலேஷன் போடுவோம். 6 o'clock சன்ரைஸ் ஆகுது ஆவரேஜாக வச்சுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு லக்னமாக மாறும். ஏன்னா 24 மணி நேரம் 12 லக்னங்கள், 24 மணி நேரத்தை 12 லக்னத்தை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 hours ஒரு லக்னம். 6 மணிக்கிலேருந்து 8 மணி குழந்தை பிறந்தா சூரியன் எந்த வீட்டில் இருக்காரோ அதுதான் லக்னம். அது டிகிரியை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் வரும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து உச்சத்தில் இருப்பார், அதாவது மேஷத்தில் இருப்பார். அப்போ மேஷத்தில் வந்து 6 to 8 மேஷ லக்னம் குழந்தை பிறந்திருந்தா சித்திரை மாதத்தில், அதே 8 to 10 ரிஷப லக்னம். இது வந்து நான் ஃப்ளாட்டாக சொல்கிறேன். பட் ஆனால் இதில் சப்ஜெக்ட் என்னென்னா சித்திரை மாதத்தில் 30 நாட்கள் இருக்குது. முதல் நாள் தான் இந்த ஸ்டோரி. இரண்டாவது நாளாக இருந்ததுன்னா அங்கே 6-10 ஸ்டார்டிங், இங்கே அப்படியே 8-10 எண்டிங், அந்த மாதிரி 10-10 நிமிஷமாக போயிட்டே இருக்கும். அப்படி தான் நீங்கள் அந்த கேல்குலேஷனை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் லக்னம் கணிக்கிற மெத்தடு. அந்த பிறந்த நேரம்னு ஒன்று இருக்குல்ல, பிறந்த நாள் வந்து ராசியும், பிறந்த நேரம் அப்படிங்கிறத ஒரு லக்னம் கணிக்கப்பட்டுரும். அதனால தான் நேரம் முக்கியம்னு சொல்கிறோம். பிறந்த ஊர், அது சன்ரைஸ் கேல்குலேஷனாக பிறந்த ஊர், இப்படி தான் லக்னம் கணிக்கப்படும். இந்த லக்னத்துடைய பலன்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அந்த ஆர்வம் ஆசைகள்லாம் அப்படி தான் இருக்கும். லக்னம் தான் மெயின் விதி. இதில் வந்து என்னென்னா நீங்கள் வெறும் லக்னாதிபதியை வச்சு மட்டும் ஒருத்தருடைய விதியை கணிக்க முடியாது. பட் பொதுவாக இந்த ஆர்வங்கள் கொடுக்கும். இதையும் தாண்டி உங்களுடைய யோக கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கா, அந்த யோகங்களுடைய சேர்க்கையில் வந்து லக்னாதிபதி இருக்காரான்னு பார்க்கணும். பாவகிரகங்களோட லக்னாதிபதி சேர்ந்திருக்காரு, ராகுவோட சேர்ந்திருக்காரு, கேதுவோட சேர்ந்திருக்காரு, சனியோட சேர்ந்திருக்காரு, 8வது வீடு 6வது வீட்டிலாம் அசுபர்களோட கூட்டணியில் இருக்குன்னு சொன்னால் தான் அவங்க தான் அந்த லக்னத்தில் பிறந்து அபத்த பலன்கள் அனுபவிக்கிறது. சுபமான லக்னாதிபதி வந்து சுபராகவே இருப்பார், கேந்திர கோணங்களில் இருப்பார், நட்பு வீட்டில் இருப்பார், நல்ல கிரகங்களுடைய பார்வையில் இருப்பார். அப்போ அந்த சுபமான செவ்வாயாக மாறிடும். அது மீன்ஸ் லக்னாதிபதி செவ்வாயோ சுக்கிரனோ இல்லை சனியோ. இதை தான் நீங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ராசி சக்கரத்தில் காமிக்கும். உங்கள் லக்னம்னு ஒன்று போட்டிருக்கோம், லான் போட்டிருக்கோம், இல்லை டேஷ் போட்டிருக்கோம். அதில் வந்து அந்த லக்னா லார்டு, இப்போ மேஷத்துனா செவ்வாய், ரிஷபம்னா சுக்கிரன், மிதுனம்னா புதன், அந்த லக்னாதிபதி எந்த ஹவுஸில் இருக்கார், அங்கேருந்து எத்தனாவது வீட்டில் இருக்காரோ அதை பொறுத்து அந்த பலன்கள்லாம் கொடுக்கும். இதுதான் வந்து நீங்கள் லக்னத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாதகமாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத தான் நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா 6 lakhs ஃபாலோவர்ஸை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தாண்டி போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. 98% இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. 98% சாட்டிஸ்ஃபைடு கிளைண்ட்ஸ். அதாவது நம்ம கொடுக்குற சர்வீஸில் 98% ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. 2% நான் கடவுளும் கிடையாது, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம், அது பட் முடியாது. ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னே தெரியாது. பட் 98% நம்ம வந்து எல்லாரையும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சர்வீஸை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஹாரோஸ்கோப் கொடுக்குறதுலையும் சரி, கன்சல்டேஷன் கொடுக்குறதுலையும் சரி, நியூமராலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் சரி, மந்த்லி டிரான்சிட் ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் சரி, நட்சத்திர பலன்களாக இருந்தாலும் சரி, இல்லை வருஷ பலன்களாக இருந்தாலும் சரி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி பலன்கள் எதுவாக இருந்தாலுமே மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சர்வீஸாக கொடுத்துட்டு தான் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். தொடர்ந்து உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் வந்து பார்ட் 2ல் நம்ம சந்திப்போம்.